வணக்கம். இந்த ஜோதிடக்காரர்களை நம்பி எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் ஏக்கத்தோடு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. யாராலையுமே 100க்கு 100 பொருத்தமாக சொல்லவே முடியாது. ஆனால் கொஞ்சம் ஒட்டி போகிற மாதிரி இருக்கும். அது எதுவும் இந்த லாட்ரி டிக்கெட் ஒரு நம்பரில் போச்சுன்னு காலம் ஃபுல்லாக ஒரு நம்பரில் போயின்னு தான் இருக்கும். அதனால் எவ்வளோ பேர் கடன் தொல்லையில் இருக்கீங்க சார். உங்கள் வாழ்க்கையே எப்பவுமே கடனில் ஒரு வாட்டி கடனில் மாட்டிட்டானா வாழ்க்கை ஃபுல்லாக அவன் கடனில் இருந்தே தான் தீருவான். ஏன் அப்படின்னா அது அவனுடைய விதி, அவனுடைய அமைப்பு. அதை மாற்றவே முடியாது என்றாலும் நான் சொல்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது கடன் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நம்ம முதல்ல அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கணும். ஏன் அப்படின்னா அது நமக்கு வைக்கப்பட்டுள்ள ஒரு சோதனை. இறைவனே கொடுத்துருக்குறான். நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவிலேருந்து எல்லாரும் இந்த உலகத்தில் நடக்குது. யாரும் ஒன்றும் காய்ட்டு இல்லைங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எவனும் ஒன்றும் காய்ட்டு இல்லை. எல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தையும் பாவத்தையும் அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. அதனால் ஏதோ நமக்கு மட்டும் வந்துடுச்சுன்னு நினைக்காதீங்க. இது முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்த விதியை உங்களால் உடைக்கவே முடியாது சார். இந்த ஜோசிகாரங்க ஜாதகக்காரங்கெல்லாம் போய் சும்மா நானும் அவன் பின்னாடி லைக்கை போட்டுட்டு அவன் பின்னாடி திரிஞ்சுக்கிட்டு அலைஞ்சி கேள்வி கேட்டு பைத்தியக்காரனாட்டம் அலையாதீங்க. செய்ய வேண்டியது என்ன என்றால், நாளை என்பது நல்ல பொழுதாக விடியும் என்ற நம்பிக்கையோட இன்னைக்கு ஒரு நாள் தள்ளுங்க போதும். இன்னைக்கு ஒரு நாள் தள்ளுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாளாக உங்களால் தள்ள முடிந்து கொண்டே போனால் நிச்சயமாக உங்களுடைய அனுபவமே உங்களுக்கு இறைவனுடைய குரலாக வெளிப்பட்டு உங்களை நடத்தும். அது வரைக்கும் நீங்களும் உங்கள் மனைவியோ நம்பிக்கையாக காலம் தள்ளணும் சார். அந்த உறுதி தான் உங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னா, நீங்கள் திருக்கோயிலில் சார்ந்து வழிபாடு செய்கிறப்ப அங்கே வரக்கூடிய அடியார்கள் தான் கொடுப்பாங்க. கடவுள் கூட தரமாட்டார், எழுதி கொடுக்குறது. அங்கே உங்களோட கஷ்டப்பட்ட அடியார்கள் வரும், சந்தோஷமாக வருவான், சிச்சினே வருவான், குச்சினே வருவான், ஆடிக்கின்னு வருவான், பாடிக்கின்னு வருவான். எதனால் அப்படின்னா அவர்களுக்கு தெரியும் கடவுள்கிட்ட நல்ல பேர் எடுக்க தான் முக்கியமே தவிர்த்து இதெல்லாம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். அதனால் திருக்கோயிலை சார்ந்து வாழுங்கள். நன்றி.